20 கோடி நயன்தாரா கிடைக்குமா? என்னது, நயன்தாராவா? ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ராஜன் போஸ். நான் ஒரு 15 வருஷம் பேக் போலாமா, வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிற காலகட்டம். அப்போ ஆஃபீஸ் அலைஞ்சு ஒரு கதை இருக்கு சொல்றேன்னு சொல்லி போவேன். ஆனா அங்க போனா சில பேர் பண்ணுவாங்க, தாங்க முடியல, நானே ஹீரோ, நானே ப்ரொடியூசர் அப்படியெல்லாம் பேசி நம்மளை கொன்றுவாங்க. இப்போ அது ஒரு வீடியோ நான் போட்டேன், இப்போ கொஞ்சம் கேப் வந்துருச்சு. இப்போ அடுத்த வீடியோ பாருங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? வணக்கம் சார். வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா உங்க மனசுல நினைச்சிருக்கேன்? யாரா நீ? யூடியூப்ல கலக்குறீங்களே. லாஸ்ட் சிக்கன் சேனல் பாக்குறீங்களா? ஆமா ஆமா, பார்த்துன்னு தான் இருக்கேன். ஓகே, சரி சார், கதை சொல்லுங்க சார். சொல்றேன். கதை ஓப்பனிங் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் தான். அதாவது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அங்க இருந்து ஹீரோயின் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு அப்படியே ஒரு பெரிய பையோட, நிறைய பொருட்கள் இருக்கு, அப்படியே டோர் திறந்து வெளியே வரா. அப்படியே ஹீரோயின் ஃபேஸ்ல ஃப்ரீஸ் பண்ணி அங்கே டைட்டில் ஆரம்பம். நிறுத்துங்க. கதையில எத்தனை பாட்டு இருக்கு? 3 பாட்டு இருக்கு சார். இல்ல 5 பாட்டு வேணும், 3 லவ் சாங் வேணும். ஓ, 5 பாட்டு வேணா நான் வச்சுக்கலாம் சார். லவ் சாங் அமெரிக்கால ஷூட்டிங் வச்சுக்கலாம். அதுக்கு பட்ஜெட் ஜாஸ்தி ஆகுமே. பட்ஜெட் பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஓ அப்படியா, சரி. ஒரு 10 கோடி 20 கோடி நயன்தாரா கிடைக்குமா? நயன்தாரா கிடைக்குமான்னா, நயன்தாரா கதாநாயகா நடிக்குமா? ஓ, அப்போ நயன்தாரா நடிக்கணும்னா அப்ப கதாநாயகனை யார் போடலாம்? நயன்தாரா கிடைக்குமா? நான் தான் கதாநாயகன். இந்த மூஞ்சிய கதாநாயகன்? எனக்கு என்ன குறை? உன் வயசு என்னையா? ரஜினிகாந்த் என்ன வயசு? இப்போ கூட ஹீரோ நடிக்கிறாரு. சரி, நீ தான் ஹீரோ. ஒரு பூஜை போட்டலாமா? என்னது? என்னடா உன் மனசுல நீ தான் ஹீரோவா? ஐயோ, பூஜை எல்லாம் வேணாம் சாமி, ஷூட்டிங்கே போயிடலாம் சாமி. ஷூட்டிங் போயிடலாம், நீ ஹீரோ. இதெல்லாம் ஒரு பொழப்பு.